வணக்கம் நேயர்களே, உங்கள் விஜய். நான் வரேன், அதாவது வருகிறேன். வரேன் என்றால் வரமாட்டேன் அல்ல, வருகிறேன் என்று மக்கள் சந்திப்புகளை தமிழகத்தில் எல்லா இடங்களிலும் மேற்கொண்டு வருகின்றார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். அந்த விஜயனுடைய சந்திப்புகளை அல்லது விஜயனுடைய மக்கள் சந்திப்பை பார்க்க வருகின்றவர்கள் எக்கச்சக்கமானவர்கள். தமிழக அரசியலில் ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைந்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்காக இவ்வளவு மக்கள் கூட்டமா? அவ்வளவு மக்கள் கூட்டம். அது தவிர சமூக வலைத்தளங்களில் தமிழக அரசியல்வாதிகளை பின்தொடர்பவர்கள், அதாவது பின் தொடர்பவர்கள் எத்தனை பேர் என்கின்ற ஒரு கணக்கில், ஒரு ஆய்வில் கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் 1 கோடிக்கு மேற்பட்டவர்கள் இன்ஸ்டாகிராமில் விஜயை பின்தொடர்கின்றார்கள். அதே போல எக்ஸ் தளத்தில் 30 லட்சத்துக்கு மேல, ஃபேஸ்புக்கில் 55 லட்சத்துக்கு மேல, கிட்டத்தட்ட சராசரியாக ஒரு 93 லட்சம் பேர் விஜயை பின்தொடர்வதாக ஆய்வுகள் சொல்லியிருக்கின்றன. எங்களை பார்த்தா வெறும் 30 லட்சம் தான் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை, அதைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் 5, 6, 7 லட்சம் அப்படியான மக்கள்லாம் தொடர்கிறார்கள் சமூக வலைத்தளங்களில். இதை வைத்து பார்க்கின்ற பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு இவ்வளவு மக்கள் பலம் நேரடியாகவும் மக்கள் கூட்டம் அல்லையாக வருகிறது. சமூக வலைத்தளங்களில் பின்தொடர்பவர்களை பார்த்தால் விஜய்க்கு தான் அதிகமாக இருக்கிறது. எல்லாம் பார்த்தால் இப்ப திமுக கூட திண்டாட்டமா இருக்குமோ, ஒரு குழப்பமா இருக்குமோ. ஸ்டாலின் யோசிக்கிறார், என்னடா அப்படி அரசியல்ல புதுசா வந்தவுடன் இப்படி ஒரு பெரிய ஒரு அல்லையாக மக்கள் வச்சிருக்கான பெரிய ஒரு பின்தொடர்பவர்களை கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அச்சப்படக்கூடிய சூழலில் இருப்பதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன. இருந்தாலும் அரசியல் நிபுணர்கள் அல்லது பொதுவாக இருக்கக்கூடியவர்கள், ஒரு முக்கியமான விஷயங்களை தீர்மானிக்கக்கூடியவர்கள் என்ன சொல்கிறார்கள்? விஜயனுடைய கூட்டத்திற்கு நேரடியாக வருபவர்களை வைத்துக் கொண்டோ, சமூக வலைதளங்களில் பின்தொடர்பவர்களை பற்றி வைத்துக் கொண்டோ அரசியலில் விஜயை சாதித்து விடலாம், அல்லது சாதித்து விட்டார், அல்லது அதிக வாக்குகளை பெறுவார் என்று கணக்கிட முடியாது. அது வேற, அது வேற, இது வேற. அப்ப இது உண்மையாகவே அவர்கள் சொல்வது போல் அது வேற இது வேறையா, அல்லது பின்தொடர்பவர்கள் நேரடியாக விஜயனுடைய கூட்டங்களுக்கு மக்களை சந்திக்க வருகின்றவர்கள் விஜய்க்கு வாக்குகளை வழங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா? இப்படியே இதே பலத்தோடு விஜய் அரசியல் நகர்வாரா இல்லையா என்பதை நாங்கள் தேர்தலில் தான் கண்டுகொள்ள முடியும். இப்போதைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயனுடைய கூட்டங்கள், மக்கள் சந்திப்புகளுக்கு தமிழக அரசியலிலேயே ஒரு பெரிய ஒரு அல்லை கூட்டம் இருக்கிறது. சமூக வலைத்தளங்களில் விஜயத்தில் அதிகமானவர்கள் பின்தொடர்கிறார்கள். என்ன பேச போறார், என்ன பேச போறார், என்ன பேச போறார், எங்க போறார், எங்க வர, என்ன சொல்ற, இப்படியான எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கிறது. பார்ப்போம் இவையெல்லாம் எதற்கானது, தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலை என்னவாக அமையப் போகிறது, உண்மையில் இந்த பலம் வாக்கு பலமாக அமையுமா, தேர்தலில் வெற்றியாக அமையுமா, அல்லது சும்மா இருக்கா பாப்போம் என்ன பேசுதான்ட்டு பாப்போம் உண்டு. விஜயை பார்க்கறதுக்காக படத்தில் விஜய்கிட்ட குரலை கேட்டாச்சு, ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தாச்சு, நேரடியாக விஜய் எப்படி பேசுகிறார் ஒரு கணேரை பார்ப்போம் என்பதற்காகவா, இல்லை விஜய் ஏதாவது டைமிங்காக ஏதாவது பேசுகிறாரா, சமூக வலைத்தளங்களில் போடுறாரா, அதை பார்க்கறதுக்காக பின்தொடர்களார்களா, என்ன உண்மை என்ன பொய் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது விஜயனுடைய பலமா இல்லையா, தேர்தலில் செல்வாக்கு செலுத்துவாரா இல்லையா, வெற்றி பெறுவாரா? மீண்டும் சந்திக்கலாம்.